ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 15 அண்ட் 16 தான் பார்க்க போறோம். தென் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, மயாங்க் சக்கரபுத்தின்றவர் வந்து பிகம் த இந்தியாஸ் 94th கிராண்ட் மாஸ்டர். இந்தியாவோட 94th கிராண்ட் மாஸ்டர் யாரு? மயாங்க் சக்கரபுத்தி. அவர் என்ன ஒரு ஆள்னா, அஸ்ஸாம்ல சேர்ந்த ஒரு பிளேயர். அவர் அஸ்ஸாம்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ரிசீவ் த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கியிருக்காரு. இவர் எத்தனை வயசு ஆள்னா 16 இயர்ஸ் ஓல்டு மெம்பர் இவர். தென் இவர் எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர்? 94th கிராண்ட் மாஸ்டர். இவர் எந்த ஈவெண்ட்ல அந்த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கியிருக்காருன்னா, ஹோட்டல் ஷாக்லாம் நார்த் யங் டேலண்ட் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. எங்கன்னா ஸ்வீடன்ல நடந்திருக்கு. அங்கதான் வந்து இவருக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. தென் அசாமை பத்தி பார்ப்போமா? அசாமோட சீஃப் மினிஸ்டர் யாரு? ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அதோட கவர்னர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் வந்து ஃபீ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 3000 rupees இருந்தது. இந்த வருஷம் வந்து 3075 rupees வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கான்ல, யார் கீழே வருவானா? அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே கீழே தான் வருவான். அவன் என்ன பண்றான்னா, ஃபாஸ்டாக் ஃபீஸை வந்து சேஞ்ச் பண்றான். 3000லேருந்து 3075 சேஞ்ச் பண்றான். ஃபர்ஸ்ட் அந்த வேலிடேட் வந்து எவ்வளோ வேலிடிட்டி வந்து பீரியட்னா 1 year, இல்லைனா மொத்தமாக 200 ட்ரிப், விச் இஸ் இயர்லியர். எது முன்னாடி வருதோ அதுக்கு அப்ளிகபிள். வெஹிக்கல் என்ன? நான் கமர்ஷியலாக இருக்கணும், கமர்ஷியல் வெஹிக்கலாக இருக்கக்கூடாது. மொத்தமாக எத்தனை கவரேஜ் பண்ணிக்கலாம்னா 1050 டோல் பிளாஜா வந்து இது கீழே கவர் பண்ணிக்கலாம். இது கீழே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்த பாஸ் வந்து அப்ளை பண்ணுறது. என்ன பிளாட்ஃபார்ம்னா, ராஜ்மார்க் யாத்ரா ஆப் ஒன்று இருக்குது. இல்லைனா அஃபிஷியல் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்குள்ளேயே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது வந்து என்னாச்சு, எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1988. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. இதோட சேர்மன் யாருன்னா சந்தோஷ் குமார் யாதவ் தான் வந்து இதோட சேர்மன். தென் நம்ம வைரமுத்து இருக்கார்ல, ரைட்டா, அவர் வந்து ஹானர்டு வித் 60th ஜன்பித் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. வைரமுத்து செலக்டட் அஸ் 60th ஜன்பித் அவார்டு மார்ச் ஃபார் இஸ் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்ததுனால வைரமுத்துக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபேக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் போயட் டு வின் த ஏர்லியர் வேர் ப்ரொபோஸ் ரைட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் போயட் வந்து இதை வாங்கியிருக்காரு. தென் இதோட ப்ரைஸ் மணி பாருங்க. ப்ரைஸ் மணி என்ன? 11 lakh ப்ளஸ் சைட்டேஷன் இருக்கும், ப்ளஸ் வாக்தேவி ஸ்டாச்சுன்றது அந்த சாமியோட ஒரு பிக்சரை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு எப்போ வாங்கியிருக்கு? ஃபர்ஸ்ட் அவார்டு எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1965 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னா சங்கர குரூப்புன்றவர் தான் வாங்கியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? அசம்பிளி எலெக்ஷன் நடந்திருக்கு. அசம்பிளி எலெக்ஷன் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆக போகுது. எத்தனை ஸ்டேட்ல? 5 ஸ்டேட், ஒரு யூடியில் மொத்தமாக. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவன் ஹாஸ் பின் பிகன் த ப்ராசஸ் ஆஃப் அசம்பிளி எலெக்ஷன் இன் என்னென்ன ஊர்லனா அசாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒரு யூடி வந்து புதுச்சேரி. மொத்தமாக சீட் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, ஹையஸ்ட் சீட் யாருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் 294 சீட் இருக்கு, ஹையஸ்ட் அமங் திஸ். இது மொத்தமாக சேர்த்து 294 சீட்டு. தமிழ்நாட்டில் 234 சீட் இருக்கு. புதுச்சேரியில் தான் இருக்கிறதுலே கம்மி, 30 சீட்டு. நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்ப்போமா? சீஃப் எலெக்ஷன் கமிஷன் யாரு? ஸ்ரீ கணேஷ்குமார் 26th எலெக்ஷன் கமிஷன் ஆஃப், அதோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். எலெக்ஷன் கமிஷனர் இசி யாருன்னா சுக்பீர் சிங் சந்து. இது எப்படி நாம வச்சுக்கலாம்னா, இப்போ சந்தா தானே போய் எலெக்ஷன் ஓட்டு கேட்பாங்க, சுக்பீர் சிங் சந்து. இன்னொருத்தர் யாருன்னா டாக்டர் விவேக் ஜோஷி. தென் இதோட டேர்ம் எவ்வளோனா, எலெக்ஷன் கமிஷனருக்கு 6 years இல்லைனா 65, விச் இஸ் இயர்லியர். எது முன்னாடி வருதோ அதுதான். தென் பிசிசிஐ நமன் அவார்டு பற்றி சொல்லியிருக்காங்க. முன்னாடியே பார்த்தோம், ஒரு 14th அன்னைக்கு பார்த்தோம். பிசிசிஐ நமன் அவார்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. மென்னுக்கு வந்து சுப்மன் கில்லுக்கும், உமனுக்கு வந்து ஸ்மிருதி மந்தனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மென்ல பாலி உம்ரிகர் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சுப்மன் கில் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு கீழே சுப்மன் கில்லுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மந்தனாவோட ரெக்கார்டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தமாக 5 டைம் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். எதுக்காகனா, போன வருஷம் ஓடிஐல வந்து 1000 runs வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா, ரோஜர் பினி, ராகுல் டிராவிட் அண்ட் மித்திலி ராஜுக்கு கொடுத்துருக்காங்க. டெபியூ அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா ஹர்ஷித் ராணா, ஸ்ரீ சரணின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டொமஸ்டிக் வின்னர் யாருன்னா மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்காங்கல்ல, போன வருஷம் வந்து ஐபிஎல் அப்போ மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் தான் வந்து இந்த வருஷம் டொமஸ்டிக் வின்னர். தென் பிசிசிஐ பற்றி பார்ப்போமா? பிசிசியோட பிரசிடென்ட் யாருன்னா மிதுன் மேன்ஹாஸ். செக்ரட்டரி யாருன்னா தேவஜித் சாய்கா. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா ராஜீவ் சுக்லா. சேர்மன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் யாருன்னா அஜித் அகர்கர். தென் நெக்ஸ்ட் அசாம் ஸ்டேட் என்ன பண்ண போறாங்கன்னா 120 megawatt ஆஃப் லோவர் கொப்பிலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை வந்து இனாகிரேட் பண்ண போறான். எந்த ரிவர்லனா கொப்பிலி ரிவர்ல கெப்பாசிட்டி 120 megawatt. இது ரன் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட். இது யார் இனாகிரேட் பண்றதுனா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இனாகிரேட் பண்றாரு. தென் இது யார் டெவலப் பண்றதுனா அசாம் பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை வந்து டெவலப் பண்றோம். இதோட ஃபோக்கஸ் என்னன்னா தீமா ஹாஸ்னோ அண்ட் வெஸ்ட் கப்ரி அண்ட்லாக வந்து இதோட ஃபோக்கஸ் லொகேஷன். தென் இதுக்கு யார் ஃபண்ட் பண்றது பாருங்க. இதோட ஃபண்டிங் யார் பண்ண போறதுனா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். எதுக்கு கீழேனா
அண்டர் இட்ஸ் அசாம் பவர் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் ஃபண்ட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் நிவேஷெக் 2024 இன்வெஸ்டர் கேம்பெயின் எங்கே நடக்க போகுதுன்னா புவனேஸ்வரில். நம்ம இன்வெஸ்டர் எடுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி IEPFA அவன் என்ன பண்ண போகிறான், அவனும் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து நிவேஷெக் ஸ்ரிவ்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு எங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னா புவனேஸ்வரில். இது எதுக்குன்னா ரெக்கவரி ஆஃப் அன்கிளைம்டு டிவைடன்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இருக்குல்ல, அன்கிளைம்டு டிவைடன்ஸ்லாம் இருக்குல்ல, கண்ட்ரி டு கண்ட்ரி டிவைடன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, அது அன்கிளைம்டாக இருக்க டிவைடன்ஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நிவேஷெக் ஷூ. இது எங்கே நடக்க போகுதுன்னா புவனேஸ்வரில். யாருன்னா IEPFAவும் செபியும் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. தென் இதோட கீ ஃபீச்சர் என்ன, அந்த ஸ்பாட் ஆஃப் KYC அண்ட் கிளைம் ரெசல்யூஷன் தான் இதோட கீ ஃபீச்சர். எலிஜிபிலிட்டி, யார் எலிஜிபிலிட்டினா 6 to 7 years வந்து அன்கிளைம்டாக இருக்கணும், அவன் தான் வந்து எலிஜிபிள் இதுக்கு. தென் செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் வந்து ஒரு ரெகுலேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து நோட்டிஃபைட் த செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ரூல் 2026 ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போனா March 13, 2026. இதோட எய்ம் என்னன்னா எனேபிள் மெகா IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து பெருசாக வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை ரிலீஸ் பண்ணியிருப்பான். எக்ஸாம்பிள் த ரிலையன்ஸ் ஜியோ இன்வெஸ்ட் பண்ணுறது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பை இன்ட்ரடியூசிங் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னா ஃப்ளெக்சிபிள் டயர்டு ஷேர் ஹோல்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். எதுக்கு பதிலானா ஃபிக்ஸ்டு 25% ஆஃப் ரெக்யர்மெண்ட் இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ளெக்சிபிள் டயர்டு ஷேர் ஹோல்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுறான். இந்த ரூல்ஸ் நேம் என்ன, செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ரூல் 2026. இதுதான் முன்னாடி பார்த்தோம். இதை கீ கான்செப்ட் என்னன்னா ஷிஃப்ட் பண்ண போகிறான். எதுல இருந்துன்னா ஃபிக்ஸ்டு 25% நம்ம தான் முன்னாடி பார்த்தோமே. அப்புறம் டயர்டு MPS மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் சிஸ்டமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். 25% டயர்டு மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்காக சேஞ்ச் பண்ண போகிறோம். கிளைட் பேத் என்னன்னா 15% 5 years இருந்தது, 25% 10 years வந்து டென்யூர் பீரியட் சேஞ்ச் பண்ண போகிறோம். மினிமம் பப்ளிக் ஃப்ளோட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 2.5% யூனிவர்சலாக இது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தென் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பற்றி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி யார், நம்ம யூனியன் மினிஸ்டர் யார், நிர்மலா சீதாராமன். செக்ரட்டரி யார், கீ செக்ரட்டரி யார், அனுராதா தாக்கூர். ரெவன்யூ செக்ரட்டரி யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் 26th கவர்னர் இருக்கார்ல, அவர் தான் வந்து ரெவன்யூ செக்ரட்டரியாக இருக்காரு. தென் இந்தியா போஸ்ட் இருக்கான்ல, இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா லான்ச் த 24 ஸ்பீட் போஸ்ட் 48 ஸ்பீட். இது ஒன்றும் இல்லை, 24 ஸ்பீட் போஸ்ட்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பண்ணிட்டீங்க, அது வந்து 1 day ஆகிடும். இது 48னா +2 days நீங்கள் வந்து டேட் ஆஃப் அங்கே ரெஜிஸ்டர்டு ப்ளஸ் டெலிவரி 2 days டெலிவரி ஆகிடும்னு சொல்லியிருக்கான். தென் சர்வீஸ் அதான் 24 ஸ்பீட் போஸ்ட் D+1, 48 ஸ்பீட் போஸ்ட்னா D+2 2 days ஆகும் அப்படின்ற மாதிரி. அத்தாரிட்டி என்ன, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கீழே தான் வரும் இந்தியா போஸ்ட். கீ ஃபீச்சர் என்னன்னா மணி பேக்டு கேரண்டி இருக்கும் இதுக்கு. இனிஷியல் சிட்டிஸாக மொத்தமாக வந்து 6 மெட்ரோ சிட்டிஸை கவர் பண்ண போகிறாங்க. இதோட ரெகுலேஷன் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2026 தான் இது வந்து லான்ச்சே ஆக போகுது. தென் நம்ம இந்தியாவில் வந்து டைகர் மார்டாலிட்டி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல NTCA, அவன் வந்து இந்தியா ரெக்கார்டர் 166 டைகர் வந்து டெத் ஆயிருக்கு போன வருஷத்தில். ஷார் ப்ரைஸ் 2024 வந்து 126 தான் இருந்திருக்கு, அதுலேருந்து 166 வந்து ரைஸ் ஆயிருக்கு. யார் ரிலீஸ் பண்ணுறான், NTCA தான் ரிலீஸ் பண்ணுறான். டோட்டலாக 166. ஹையஸ்ட் டெத் எந்த ஊரில் இருக்குன்னா மத்திய பிரதேஷில் தான். டோட்டல் பாப்புலேஷனுமே மத்திய பிரதேஷில் தான் இருக்குது 785. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, NMDC வந்து லிமிடெட் இருக்காங்க, has become the India's first mining corporation to produce 100 million tons of iron ore. போன வருஷம் வந்து 100 million tons of iron ore ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் இயரில். தென் இந்த கம்பெனி NMDC லிமிடெட் அச்சீவ் ஃபர்ஸ்ட் இந்தியன் மைனிங் கம்பெனி டு கிராஸ் 50 million tons of iron ore ப்ரொடக்ஷன். இயர் என்ன 25-26 ஃபினான்ஷியல் போன வருஷம். இது எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா 1958 ஃபவுண்ட் ஆச்சு. எங்கன்னா ஹைதராபாத்தில். இதோட கீ ஸ்டேட்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கேன்னா சத்தீஸ்கர் அண்ட் கர்நாடகாவில் இருந்து. ஃபியூச்சர் பட்ஜெட் என்ன, 100 million tons பை 2030 நாங்கள் 100 million tons எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஇன்ட்ரடியூஸ்டு QR பேஸ்டு ஃபியூல் ரேஷன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். எதுக்காகனா இந்த குளோபல் சப்ளை டிஸ்ரப்ஷன் நடக்குது. இப்போ வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு நடக்குதுல்ல, மிடில் ஈஸ்ட்ல அந்த டென்ஷன் நடக்கிறதுனால பெட்ரோல் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கான், ஸ்ரீலங்கா ஹாஸ் ரீஇன்ட்ரடியூஸ்டு நேஷனல் ஃபியூல் பாஸ். அது QR கோட் வச்சிருந்தா அந்த பாஸை வந்து ரீஃபில் பண்ண முடியும். எய்ம் என்னன்னா எதுக்காகனா டு மேனேஜ் லிமிடெட் ஃபியூல் சப்ளை ப்ரிவென்ட் ஹார்டிங் அண்ட் குளோபல் டிஸ்ரப்ஷன் லிங்க்டு டு த மிடில் ஈஸ்ட் டென்ஷனுக்காக. இதனால மேண்டேட்டரி ரூல்ஸ் என்னன்னா நோ ஃபியூல் வில் பி இஷ்யூட் வித்தவுட் வேலிட் QR கோட். நீங்கள் வந்து QR கோடில் நீ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக இருக்கணும். நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் அந்த QR கோடில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பெட்ரோலே கிடைக்கும். தென் இதெல்லாம் இத்தனை லிட்டர் தான் வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளோட கெப்பாசிட்டிக்கும் கொடுத்துருக்கான். தென் நெக்ஸ்ட் என்னன்னா சங்கீதா கலாநிதி 2026 அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜெயந்தி குமரேசன்ற ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. ஜெயந்தி குமரேசன் ரினோண்டு சரஸ்வதி வீணா எக்ஸ்போனன்ட். இந்த வீணா வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வீணா எக்ஸ்போனன்ட் வந்து
has been selected for the prestigious Sangeeta Kalanidhi Award 2026க்கு வந்து ஜெயந்தி குமரேசன் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. பை யார் கீழனா மியூசிக் அகாடமி மெட்ராஸுக்கு கீழே வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. The honor will be presented during the Academy's 100th annual conference and concert நடந்திருக்கும். அந்த அகாடமியோட 100th annual day conference நடந்திருக்கும். அப்போ வந்து ஜெயந்தி குமரேசனுக்கு வந்து சரஸ்வதி வீணா எக்ஸ்போனன்ட் வந்து சங்கீதா கலாநிதி அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அவார்ட் பேர் என்ன? சங்கீதா கலாநிதி அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஜெயந்தி குமரேசனுக்கு. ஃபீல்டு என்ன? வீணா வாசிக்கிறவங்க கர்நாடிக் மியூசிக்ல. ஸ்பெஷல் ஃபேக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வீணா ஆர்டிஸ்ட் ஃப்ரம் 34 இயர்ஸ்லயே வாங்கியிருக்காங்க. ஆர்கனைசர் யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா மியூசிக் அகாடமி. என்ன ஊர்னா மெட்ராஸோட மியூசிக் அகாடமி தான் கொடுக்குறாங்க. ஈவெண்ட் என்ன? 100th annual day conference. தென் எம்சிக்யூஸ் பார்ப்போமா? மயாங்க் சௌத்ரி become the இந்தியாஸ் எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர்? 94th கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் அசாம் ஸ்டேட்ல இருந்து. இஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் விச் ரீஜன்? எந்த ரீஜனா? நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், அசாம்ல இருந்து. மினிமம் எஃப்ஐடி இந்த ஃபிடேவோட ரேட்டிங் இருக்கும், எல்லோ ரேட்டிங் இருக்கும். எல்லோ ரேட்டிங்னா செஸ்ஸுக்கு கொடுக்குறது. அப்போ எவ்வளோ ரேட்டிங் வாங்கிருக்கணும்? 2500 வாங்கியிருந்தா தான் நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டராகவே மாறுவீங்க. அப்புறம் நியூ ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் ஃபீ 2026-2027 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3000 3750 மாற்றிருக்காங்க. ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் வந்து ஒரு வருஷம் வேலிடிட்டி, இல்லைனா மொத்தமாக 200 ட்ரிப் எது இயர்லியராக வருதோ அது. ஃபாஸ்டாக் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை ஃபாஸ்டாக் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தென் 60th ஜன்பீத் அவார்டு வந்து வின்னர் யாருன்னா வைரமுத்து. நம்ம ஊர் வைரமுத்து ஜெயிச்சிருக்காரு. அதோட கேஷ் ப்ரைஸ் பாருங்க, அவார்டு வந்து 11 lakh வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜன்பீத் அவார்டு வின்னர் யாருன்னா சங்கர் குருப். The next, which state has the highest assembly seat? எந்த ஊர்ல நம்ம தான் பார்த்தோம், வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில். The number of assembly seat in தமிழ்நாடு எவ்வளோனா 234. The election in India are conducted by யார் கண்டக்ட் பண்றதுனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கண்டக்ட் பண்ணுது. Then next, பாலியோ முருகிரார் அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்கன்னா பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு வந்து மென்னுக்கு பாலியோ முருகிரார் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா சுப்மன் கில் கொடுப்பாங்க. சுப்மன் கில்லுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்மிருதி மந்தனா வான் த பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் உமன்ஸ்ல வாங்கியிருப்பாங்க. அவார்ட் ஃபார் ஹவு மெனி டைம்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னா 5 டைம், மொத்தமாகவே 5 டைம் அவங்களே வாங்கியிருப்பாங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து நாட் கிவன் டு யார் கொடுக்கலனா விராட் கோலி கொடுக்கல. யார் கொடுத்துருக்காங்கன்னா ராகுல் டிராவிட், மிதில் ராஜ் அண்ட் ராஜர் பெனிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லோவர் கொப்பில் ப்ராஜெக்ட் இஸ் பில்ட் இன் விச் ரிவர்லனா கொப்பில் ரிவர்ல. கெப்பாசிட்டி வந்து 120 மெகாவாட்டு. நிமேஷ் ரிவர் பற்றி பார்த்தோம். நிமேஷ் ரிவர்ன்றது யாராரு? IPFA இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் பண்ண அத்தாரிட்டியும் செபியும் சேர்ந்து பண்ணியிருப்பான். தென் நெக்ஸ்ட் நியூஸ், மெயின் பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டர் என்னன்னா ரெக்கவர் அன்கிளைம்டு ஷேர்ஸ் அண்ட் டிவைடட்ஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கு மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ஆஃப் யூனிவர்சல் ஃப்ளோட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்னா 2.5%. The new rules aim to facilitate மெகா IPO மெகா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த ரூல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் 24 ஸ்பீட் போஸ்ட் என்ஷோர் டெலிவரி இன் D+1 டேல, ஒரு டேலே நீங்கள் டெலிவர் பண்ணதுலேருந்து ஒரு டேல. அப்புறம் நியூ சீரிஸ் லான்ச் எப்போ நியூ சீரிஸ் லான்ச் ஆச்சுன்னா March 17, 2026 லான்ச் ஆக போகுது. விச் ஸ்டேட் ரெக்கார்ட் த ஹையஸ்ட் டைகர் டெத்? எந்த ஸ்டேட்லனா மத்திய பிரதேஷ் தான் டைகர் டெத்லையும் அதிகம், டைகர் பாப்புலேஷன்லையும் மத்திய பிரதேஷ் தான் அதிகம். தென் டோட்டல் டைகர் டெத் 2025 எவ்வளோ இருக்குன்னா 166. NMDC அச்சீவ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எவ்வளோனா 50 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அயன் ஓர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஃபியூல் பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. QR கோட் பேஸ்டு சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வீக்லி பெட்ரோல் கோட்டா ஃபார் காருக்கு வந்து என்னன்னா 15 லிட்டரு. அப்புறம் சங்கீதா கலாநிதி அவார்டு வந்து வின்னர் யாருன்னா ஜெயந்தி குமரேசனுக்கு. ஷீ இஸ் அசோசியேட்டட் வித் விச் இன்ஸ்ட்ருமெண்ட்னா வீணா. தென்